டேய் நான் அவசர அவசரமா கால் பண்ணியிருந்தா அப்பா ஒரு 2 வாரம் காணோம்டா. நான் ஃபுல்லா தேடிட்டேன்டா. எங்குமே இல்லடா அவரு. இங்க தானே பக்கத்துல எங்கேயாவது இருப்பாரு. 2 ஹவர்ஸா காணுமா? எங்க போயிருந்தாரு தெரியல மச்சான். வயசானவர்டா. எங்க போனான்னு தெரியல. ஐயோ இருங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இருங்க ஒரு நிமிஷம் இரு. பேண்ட் விட்றா டேய், பேண்ட் விட்றா டேய், பேண்ட் வந்துட போறா. விடுங்கடா. ஒரு கேட்ச் ஆடிட்டு வீட்டுக்கு ஓடிடுறேன்டா. கொஞ்சமாவது மெச்சூரிட்டியா இருக்கு, கத்துக்கோங்கடா. எவ்வளவு நாள் தான் இப்படி குழந்தை பிள்ளையாவே இருக்க போறீங்க? கொஞ்சம் கூட ரெயின்போ அப்படியே அங்க இருந்து இது வரைக்கும் போகுது. ரெயின்போ வெயிலோட அப்படியே மழை வரும்னு நினைக்கிறேன்ல. மெச்சூரிட்டியா இருக்கு, கத்துக்கோங்க. டேய் உன் ஃபோன் கொஞ்சம் தான் பேலன்ஸ் போயிடுச்சு, கால் பண்ணி தரேன். என்னப்பா இது 2 கால்குலேட்டர் ஆப் இருக்கு? அப்பா ஒன்று நார்மல் கால்குலேட்டர்ப்பா, இன்னொன்று சயின்டிஃபிக் கால்குலேட்டர்ப்பா. ஓ சயின்டிஃபிக் கால்குலேட்டர்லாம் யூஸ் பண்றீங்க. எத்தனை போட்டோ சைட் பண்ணி வச்சிருக்க? அப்பா நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா. நீயாவது இப்போ 2 கால்குலேட்டர் தான். நான்லாம் அந்த காலத்துல 4-5 கால்குலேட்டர் வச்சிருந்தேன். நான் அந்த சாக்லேட் எவ்வளோ? 400 ஜஸ்ட். ஓகே அண்ணே, அந்த சாக்லேட் எவ்வளோ? ஜஸ்ட் 1000 rupees. நீங்கள் என்ன பண்ணுங்க, அதில் ஒன்று இதில் ஒன்று பேக் பண்ணி வீடு கொடுத்துருங்க. ஓகே மச்சான்? வேற ஏதாவது வேணுமா? டேட் உங்களுக்கு என்ன வேணுமா? அந்த தேன் மிட்டாய் ஒரு 5 தந்துருங்க. டேட் எதுக்கு 2 பேரும் 1 ரூபாய் சாக்லேட்லாம் வாங்குறீங்க? என்ன சாக்லேட் வேணும்னு சொல்லுங்கள், என்கிட்ட காசு இருக்குது. வேணுமா வேணாமா? எனக்கு தேன் மிட்டாய் போதும், நான் வாங்கிக்கிறேன். தேன் மிட்டாய் 5 ரூபாய்க்கு தேன் மிட்டாய் வாங்கி அதை பொட்டலத்தில் மடித்து அதை எடுத்து வாயில கடிச்சா அதுலேருந்து வழியிற தேனை நக்கும் போது ஒரு டேஸ்ட் வரும் பாரு. 500 ரூபாய் சாக்லேட்லாம் கூட தோற்று போயிட்டு அந்த மாதிரி ஒரு டேஸ்ட். ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஐயோ தேன் மிட்டாய்க்கு ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணிட்டோம்டா. டேய் என்னடா 3 பேர் தான் இருக்கானுங்க. ஆட்டோ மேட்சிங் போட்டு நம்ம 3 பேர் மட்டும் ஆடுவோமா? என்னடா கேமு? நான் வேணா விளையாட வரட்டா? அங்கிளுக்கு ஆசையா பார்த்தியா? பா இந்த விளையாட்டோட பேராச்சுன்னு தெரியுமா? இங்கே ரூல்ஸே வேற. நீங்கள் விளையாடுற மாதிரி பாண்டியோ பல்லாங்குழியோ இல்லை, பப்ஜி. ஸ்னைப்பர் எடுத்து ஹெட்ஷாட் வச்சுட்டு போயிட்டே இருக்கும். சும்மா போட்டு விளையாடி பார்ப்போம். அப்பா தான்டா வின்னு. ஆமா மச்சான், மொத்தம் 25 கில்ஸ்டா. அப்பா நீங்க பப்ஜி பிளேயரா? பப்ஜி ப்ரோ பிளேயர். அது என்ன சொன்ன? பல்லாங்குழியும் பாண்டியம் மட்டும் தான் விளையாட தெரியுமா? எங்களுக்கு ரோட்ல கோலியும் விளையாட தெரியும், கம்ப்யூட்டர்ல ரோட் ரேஷன் விளையாட தெரியும், பிளே ஸ்டேஷன்ல ஸ்மாக் டவுன் விளையாட தெரியும், ஸ்மார்ட் போன்ல பப்ஜியும் விளையாட தெரியும். உங்களுக்கெல்லாம் பப்ஜின்றது வெறும் கேம் தான்டா. ஆனா எங்களுக்கு எமோஷன். ஏய் நான் பொண்ணுங்கிட்ட சாட்டிங்கா? ஆமாப்பா. டேய் பொண்ணுங்க கிட்ட பேசுறதுன்றது ஒரு கலடா. அது எல்லாருக்கும் வந்துடாது. முதல்ல அவளுக்கு பிடிச்சத பேசணும், அப்புறம் அவளுக்கு பிடிக்கிற மாதிரி பேசணும். அப்ப உம்மன் மெசேஜ் அனுப்புவா, ஆனா நீ ஜம்முன்னு ரிப்ளை பண்ணணும்.
இத மட்டும் இப்ப ஒர்க் அவுட் பண்ணி பாரு. அந்த பொண்ணு ரிப்ளை பண்ணலனா என்கிட்ட வந்து கேளு. ரிப்ளை பண்ணிட்டாலே நாளைக்கு ஓயா கூப்பிடுங்கடா. ஓ ஓயா ஓய ரூமே ஓயோ ரூம்க்கா? பின்ன இப்போதான் நான் பேசுனேன். உன்ன மாரி ஒன் சைட்லயே 1.5 வருஷம் பண்ற 19 கிட்ஸ் நினைச்சியா? ஓயா கிட்ட ஓயாவா? 90s கிட்ஸ் அவமானப்படுறது இன்னுமா நிறுத்தல? தற்கொலை பண்ணிக்கலாமா? வேண்டாம், பிரியாணி சாப்பிட போலாம். வேண்டாம், வழக்கம் போல குப்புறப்படுத்து தூங்குவோம். ஓரம் ஒரு கட்டிங்க. அப்பா கால் பண்றோம். மச்சான் இங்க இருக்கிறது மட்டும் சொல்லாத, ஏதாவது சொல்லி சமாளிச்சு. ஓகே. பட்ஜெட் கோவக்கணும் நிறைவேறப்போகுது. யூ டான்ஸ். யா டேடி எங்கடா இருக்க? ஃப்ரெண்டு வீட்ல. ஓஹோ, குரூப் ஸ்டடீஸ். எதிரில் ஒரு பார் இருக்குமே அதானா? பின்னாடி கூட ஒரு பிங்க் கலர் பில்டிங் இருக்குமே அங்கதானா? எப்படிப்பா கண்டுபிடிச்சுங்க? உன் மேப் லொகேஷன் நான் தானே ஷேர் பண்ணி வச்சிருக்கேன். எங்க போனாலும் எனக்கு தெரியும். வீட்டுக்கு வந்து சேரு. வீட்டுக்கு வரேன். தட்ஸ் மை பாய். வண்டியை வீட்டுக்கு வர. தம்பி நில்லுங்க. எங்க போயிட்டு வரீங்க? அப்ப ஃப்ரெண்ட் வீட்டுக்குப்பா. ஃப்ரெண்டு வீட்டுக்கா? எங்க இருக்கு? பக்கத்துல தான் இருக்கு. பக்கத்துல தான் இருக்கு. பக்கத்துல ரைட். 350. காலையில நீ பைக் எடுக்கும்போது 150 கிலோமீட்டர் இருக்கு. இப்போ 350 கிலோமீட்டர் இருக்கு. அப்போ 200 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்க. போக 100 வர 100 கிலோமீட்டர்னா பாண்டிச்சேரிக்கு போயிட்டு சரக்கு அடிச்சுட்டு வந்துருக்கு. அப்பா உங்க பைக்க இனிமே தொட்டனா செருப்பால் அடி. ரெடியா வச்சு நாங்கெல்லாம் எத்தனை கேடித்தனம் பண்ணியிருக்கோம். தம்பி 10 மணி ஆயிடுச்சுடா. யுவன் சங்கர் ராஜா ஹிட்ஸ் போடுவான். கொஞ்ச நேரம் போட்டேன்னா நான் பார்த்துட்டு போயிடுவேன். ஏப்பா பாப்பா நானே இப்போ தான் டிவி பார்த்துருக்கிறேன். டேய் பொய் சொல்லாதடா. காலையில இருந்து நீ தானே பார்த்துட்டு இருக்க. ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டு ஓடிடுறேன். முடியவே முடியாது. இன்னைக்கு முக்கியமான ஒருத்தர் படத்துக்கு வெயிட்டிங். யார் அது? ஏகே அஜித் குமாரா? நெஹி அஸ்வின் குமார். டேய் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கோடா. ஒரு அரை மணி நேரம் நான் பார்த்துட்டு போயிடுறேன். ஏப்பா போப்பா அங்கிட்டு. டேய் 10 மணிக்கு இந்த பழைய பாட்டெல்லாம் போடுவான்டா. ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு போயிடறான்டா. அப்பா நான் இப்போதான்ப்பா டிவி ஆன் பண்றேன். ப்ளீஸ் பா போப்பா. டேய் பொய் சொல்லாதடா. காலையிலேருந்து நீ தானே டிவி வச்சிருக்க. ஒரு 10 நிமிஷம்டா. அப்பா இப்போ சத்தியமா முடியாது. மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. தயவு செய்து போயிடுங்க. டேய் ஒரு 10 நிமிஷம். நான் பழைய பாட்டெல்லாம் நல்லா இருக்கும்டா. பா ஏதாவது உழைச்சிட்டு இருக்காதீங்கப்பா. போங்கப்பா. கர்மா இஸ் அ கபோதி. சாரி டாடி. உங்க வலி இப்போதான் புரியுது. வேலை பண்ணிட்டு இருக்கேன்டா அர்ஜுன். உனக்கு நோ கேஸ்ட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அதாவது நீ எந்த கேஸ்டும் சார்ந்தவன் அல்ல அப்படின்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட். ரொம்ப கெட்ட விஷயம். ஆனால் நம்ம சொசைட்டியில் இன்னும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அரசியல்வாதிகள் தான் இன்னும் பிடிச்சிட்டு இருக்காங்களே. உனக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ உன் கிளாஸில் மொத்தம் எத்தனை செக்ஷன்ஸ்? இந்த 4 செக்ஷன்ஸ்க்கும் ஒரு லீடரை சூஸ் பண்ண போகிறாங்க. உன்னையே செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன தான் டி செக்ஷனில் படிக்கிற நவீன் உன் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவன் உனக்கு ஓட்டு போடுவானா? அவன் செக்ஷனில் ஒருத்தன் லீடர் ஆகணும்னு தான் நினைப்பான். அதே மாதிரி தான் என்ன தான் தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம ஜாதிக்காரன் ஒருத்தன் தலைவனாக ஆகணுன்ற வெறி நமக்கு இருக்கிற வரைக்கும் ஜாதி ஓட்டில் தப்பானவங்க அரசியல்வாதி ஆகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ ஜாதி எடுத்துட்டோன்னு வச்சுக்கோயேன், ஜாதி ஓட்டு கம்மியாகும். யார் நல்லவங்கன்னு பார்த்து நம்ம ஓட்டு போடுற ஒரு நிலைமை வரும். அப்போது நல்ல அரசியல்வாதிங்க வருவாங்க, நாடு நல்லாயிருக்கும். ஆனால் அது நம்ம அரசியல்வாதிகள் பிடிக்காது இல்லையா? அதனால ஜாதின்ற ஒன்றத்தை கூடவே வச்சுட்டு இருப்பாங்க. எங்கள் தலைமுறை வரைக்கும் தான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அடுத்த ஜென்ரேஷன் நீங்களாவது இந்த ஜாதியிலேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக தான் உனக்கு இந்த நோ கேஸ்ட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறான். புரியுதா? புரியுற மாதிரி இருக்கு. சரி இங்கே வா, நீயே அப்ளை பண்ணு. அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன விதைக்கிறோமோ இல்லையோ
ஜாதி மத பிரிவினை இல்லாமல் ஒத்துமையாக இருக்கணுன்றதை விதைக்கிறது ரொம்ப பெரிய கடமையாக இருக்குது. அந்த விதையை நம்ம தலைமுறையிலேருந்தே விதைக்க ஆரம்பிப்போம். படிகள்